கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக வேதனை நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவானதா அல்லது நம்முடைய அழிவுக்கு ஏதுவானதா என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நம் நேற்றைய தினத்திலே யோபுட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் வேதனையை தாண்டி அருளினார் என்றதை பார்த்தோம். இதனால நாங்கள் பார்க்க போறோம் யோசேப்புட வாழ்க்கையில அவனுடைய வேதனையின் மத்தியில் ஆண்டவர் எப்படி அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம். 37வது அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க யோசேப்பை அவனுடைய தகப்பனார் சகோதரரை பார்க்கல அதிகமாக நேசித்ததினாலே அவனுடைய சகோதரர் அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சேர்ந்து விளையாடல் அவனை வெறுத்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனை தள்ளினார்கள். அதுக்கு பிற்பாடு பார்க்கிறோம், தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவனை சொப்பனத்தை அவன் சொன்ன பொழுது மேலும் அவனை வெறுத்தார்கள், அவனை கடிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பொறாமை கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சமயம் அவனுடைய சகோதரர்கள் அவர் மந்தை மேய்க்கு போயிருக்கிறார்கள். அவனிடத்துல உணவு கொடுத்து வர அவர்களை விசாரித்து வர போன அங்கே யோசேப்பு அங்கே 23, 24 பார்க்க யோசேப்பு சகோதரத்தில் வந்தபோது யோசேப்பு உடுத்தியிருந்த கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத ஒரு குழியாயிருந்தது. பாருங்க, முதலாவது தன்னுடைய சகோதரன் பார்க்காம அவர்கள் வெறுத்து பகைத்து அவனை குழியிலே போட்டார்கள். இந்த வேதனையான சம்பவம். இரண்டாவது பார்க்கிறோம், அடுத்த நாள் வாரம் அவனை கொண்டு நடக்கையில அவனை 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வர்த்தகரான் மீதியான கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்காக விற்று போட்டார்கள். அவர்களை ஈட்டுக்கு கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். இப்படி கடுமையான சூழ்நிலையில் தன் சகோதரால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவன் அங்கே பார்க்கிறோம் என்ன நடக்குது. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். அடிமையாக விற்கப்பட்டவன் போத்திபாருடைய வீட்டுக்கு வருகிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிற வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்த கர்த்தர் அவரை உயர்த்தினார், அந்த வீட்டிலே ஆசீர்வதித்தார். அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு சோதனை. அவனுடைய மனைவி தவறா நடக்க முயற்சிக்கிற அவன் ஆண்டவருக்காக பாவம் செய்யாதபடிக்கு தவித்து நின்றபடினாலே அவள் பொய்க்குற்றம் சாட்டி அவனை சிறையிலே போடுகிறாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஓடுகிறான். அவன் என்ன செய்யறாங்க, 39வது அதிகாரம் 19, 20வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் யோசேப்பு தன் எஜமான் பிடித்து ராஜாவின் கட்டளையால கையில காவலில் வைக்கப்பட்டான் பார்க்கிறோம். அங்கே ஒரு வேதனையான சம்பவம். சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில கர்த்தர் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். வேதனையின் மத்தியிலும் அவன் வேதனைப்பட சகோதரரால் குடும்பத்தால் வேலை செய்ய போற இடத்துல எல்லாராலும் அவனுக்கு விரோதமும் பகையும் வேதனையும் அவனுடைய மனசை உடைக்குது. ஆனால் கர்த்தர் தேசத்திலே அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கிறோம் 39வது அதிகாரத்திலே நம்ம நல்லா 41வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 41, 42 அங்கே சொல்லப்படுகிறது, பார்வோன் தன் கையிலிருந்து போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அவன் யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சப்பனை கழுத்தில் தரித்து அவன் எகிப்துக்கு அதிகாரியாக நியமித்தான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய காரியம். நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்ம துவண்டு போகக்கூடா. கர்த்தர் நம்மளை இதிலிருந்து என்ன செய்ய வளப்படுத்துகிறார், நம்மளை கூர்மையாக்குறார், நம்மளை செதுக்குகிறார், அவர் மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு நம்மளை உயர்த்த ஆயத்தமாயிருக்கிறார். நாம் அவருடைய பலத்த கரைக்குள்ள அடைக்கிறோம். எந்த வேதனையும் அவருடால நாங்கள் அவருடைய நாமத்தினால ஜெயங்கொண்டு பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி உயர்வுக்கும் மேன்மைக்கும் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தந்தருள்வாராக. God bless you all.